ஹலோ யோஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது, இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸில் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் அண்ட் எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா, இல்லை ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு போகணுன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எஸ்பெஷலி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஓகேங்களா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா என்ன ப்ரொசீஜர், தென் கவர்மெண்ட் காலேஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா என்ன ப்ரொசீஜர், இதுவே அட்டானமஸ் காலேஜஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா என்ன ப்ரொசீஜர், இது மாதிரி வந்து ருட்டீனாகவே நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்ட் செமஸ்டரில் தான் பண்ண முடியுமா, இல்லை ஈவன் செமஸ்டர் நடுவில் வாங்கலாமா, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா நான் அட்டானமஸ் டு அட்டானமஸ் காலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா, தென் செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் தான் பண்ண முடியுமா, கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து பிரைவேட் காலேஜ் வர முடியுமா, பிரைவேட்லேருந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா, இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து நம்ம அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து நம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சரி எனக்கு இது மாதிரி அவங்க சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி இவங்க சொன்னாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட வந்து நம்ம ப்ரொசீஜர் சொல்றோம். பட் ஆனால் அதை தாண்டி நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கங்க கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. எது உண்மை எது பொய், இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓகேங்களா, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்டெக், எம்ஆர்க் அண்ட் எம்பிளான், எம்பிஏ, எம்சிஏ கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. சரிங்களா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ கட் ஆஃப் கம்மியாக இருக்கும்போது என்ன, கட் ஆஃப் கம்மியாக இருந்தோ இல்லை நிறைய ஒரு நல்ல காலேஜஸ் போயிருப்பீங்க, இல்லை உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்க்குற காலேஜஸோட அவங்களுக்கு வந்து மேபி ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு ஏமாற்றத்தோட காலேஜஸ் கிடைச்சிருக்கலாம். இப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஓகேங்களா, அதை நம்ம கேட்டுப்போம். தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் நம்ம அடுத்து ஒவ்வொரு செல்ஃப் ஃபைனான்சிங்லேருந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எப்படி பண்ணுறது, கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் பண்ண முடியுமா, அட்டானமஸ் டு நான் அட்டானமஸ், நான் அட்டானமஸ் டு அட்டானமஸ் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து யார் பண்ணுறா. நீங்களா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து, அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், அது மூலியமா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பேஜ்க்கே போயிடுவோம். ட்ரான்ஸ்ஃபரோட ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பேஜ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் த இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா இந்த கேண்டிடேட் வந்து யூஜி கேண்டிடேட் இருந்தாலும் பிஜி கேண்டிடேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் சரி, தென் இன்ஜினியரிங் காலேஜஸ் சரி, தென் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு மாரி அவங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட் வந்து த கமிஷனர் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்டை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் த்ரூ பிரின்சிபல் மூலியமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான். இதில் வந்து என்ன கேட்டகரி 1 காலேஜஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கான்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜஸ்ன்னு சொல்றது பாருங்க, அதில் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு கேட்டகரியும். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், நீங்கள் அட்டானமஸாக இருக்கலாம், நான் அட்டானமஸாக இருக்கலாம், எந்த காலேஜஸ் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, அட்டானமஸ் நான் அட்டானமஸ் எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், நான் மைனாரிட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வந்துடும். இல்லை, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி 1 கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் எய்டட், தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது எல்லாமே ஒரு கேட்டகரியில் வருது. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் அனதர் கேட்டகரியில் வருது. தென் இதுலேயே உங்களுக்கு யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ யூஜிக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தா நீங்கள் யூஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட்க்கு இதில் படிச்சிருந்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அகெயின் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா, யூஜி கேண்டிடேட்க்கு சொல்லியிருக்கிறது. தென் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. இது தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும், இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும்.
நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் படித்து கவர்மெண்ட் காலேஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. சரிங்களா? தென் அனதர் கேட்டகரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. கேட்டகரி 1 கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ். இது கேட்டகரி 1 கொடுத்துருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸில் படித்தவங்க அவங்க வேணா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ் வந்து காலேஜஸ்க்கு நீங்கள் கான்ஸ்டியூட் காலேஜஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். இதுவே பிஜியில் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பிஜியில் கவர்மெண்ட் எய்டட் தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் காலேஜஸ் இது மூணுத்துலையும் படித்தவங்க நீங்கள் அகெயின் அதே மாதிரி காலேஜஸ்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் படித்தவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். சரிங்களா? பிஜி கேண்டிடேட்க்கு சொல்லிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் படித்தவங்க செல்ஃப் ஃபைனான்சிங்கில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். பிஜியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் படிச்சுட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். இல்லை யூஜியில் அப்படி பண்ண முடியாது. இல்லை யூஜியோட ரூல்ஸ் வேற, பிஜியோட ரூல்ஸ் வேற. சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. சரி, இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஇ, பிடெக், தென் பிஆர்க், எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான், எம்சிஏ, எம்பிஏ டிகிரி வந்து கோர்சஸ் எலிஜிபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மட்டும்தான் சென்னை மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கேண்டிடேட் யூஜி அண்ட் பிஜி படிச்சுட்டு இருக்கோங்க எலிஜிபிள். ஓகேங்களா? அதாவது ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். நீங்கள் பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அனதர் காலேஜஸில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. எந்த ரீசனுக்கு இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். தென் இது வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இதான் 2வது பாயிண்ட். சரிங்களா? தென் 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த இன்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்களோ அங்கே வேக்கன்சி அவைலபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட சாங்ஷன் இன்டேக் படி அந்த டிபார்ட்மெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்க முடியும். சரிங்களா? அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க மேஜரா. தென் அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கறதா இருந்தால் 3rd, 5th, 7th செமஸ்டரில் மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து அதாவது ஆர்ட் செமஸ்டரில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஈவென்ட் செமஸ்டரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. ஆர்ட் செமஸ்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா இருந்தால் அடுத்த 5th பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரின்சிபல் பிரின்சிபல் 2 காலேஜஸோட போத் ட்ரான்ஸ்ஃபர் காலேஜஸ் எந்த காலேஜ் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் அவங்களோட பிரின்சிபல் இதோட கன்சர்ன் மூலியமாக தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பணம் வாங்க முடியும். இவங்களுக்கு தெரியாமையோ அவங்களுக்கு தெரியாமையோ நீங்கள் வாங்க முடியாது. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து 5th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிரின்சிபலுக்கு நீங்கள் பண்ணியிருந்து அவங்க வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஒத்துக்கினாலோ இல்லை அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் வந்து பண்ண வாய்ப்புகள் இல்லை அப்ளிகேஷன் தான் வந்து வித்தவுட் எனி நீங்கள் அவங்களோட எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் இது பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் 1 காலேஜ் டு அனதர் காலேஜ். ஓகேங்களா? நீங்கள் பிரேக் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைம் லிமிட்குள்ள நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இன்கேஸ் நடுவில் பிரேக் ஆயிடுச்சு ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் இருந்தால், அதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் நம்ம படிக்கிறதா இருந்தால் 6 செமஸ்டருக்குள்ள ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 years + 6 செமஸ்டருக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டைம் லிமிட்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஷுட் கண்டினியூ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி இந்த ப்ரெசென்ட் காலேஜஸ் ஸ்டில் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ. நீங்கள் நியூ ஆர்டர் வர வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க காலேஜில் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நியூ காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிறது ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட மேஜராக கேட்குறது இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இல்லை, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் போக முடியுமா? டெஃபினட்டாக போகலாம். சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது வந்து சேம் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா, சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் நான் அட்டானமஸ் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். ஓகேங்களா? அது ஒன்று தெளிவாக சொல்லிட்டாங்க. தென் அதே மாதிரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்
சேம் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 3rd and 5th செமஸ்டர் வந்து நீங்கள் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ஓசி வந்து அந்த வாங்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் டெஃபினட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்ட் டைம் பிஏ அண்ட் பிடெக் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலருக்கு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து பார்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஜாபோட ரீசன் சொல்லி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த 2வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது வந்து நீங்கள் 90 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஒர்க்கிங் இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற இடம் ஒர்க்கிங் பண்ண இதுக்காக 90 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் இன்டர்ஸ்டேட் யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து வேற ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அது வந்து கவர்மெண்ட் ரன் ஆகிற அதர் ஸ்டேட்டில் கவர்மெண்ட் மூலிமா ரன் ஆகிற யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். தென் அது இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதன் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து அந்த பேரண்ட் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் டெஃபினட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பாஸ் ஆயிருக்கணும். அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். என்ஓசி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் பேரண்ட் காலேஜஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க இப்போ ஒர்க்கிங் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க 90 கிலோமீட்டர்ஸில் இருக்கணும். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் non-autonomous to autonomous is not permitted. சரிங்களா, அது மேஜராக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் டு நான்-autonomous டு அட்டானமஸ் வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் இருந்து இன்னொரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுக்கு வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாமே தவிர அதுவும் நீங்கள் எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா, ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் அதாவது ஆல்ரெடி இங்கே ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுக்கல, லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் இருந்து non-autonomous இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். இல்லை வந்து அட்டானமஸ் டு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். பட் ஆனால் non-autonomousலேருந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. அது வந்து தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, தென் அடுத்து யூனிவர்சிட்டியில் நீங்களா ரீஅட்மிஷன்ஸ்க்கு வந்து ஆர்டருக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரீஅட்மிஷனுக்கு. ட்ரான்ஸ்ஃபருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2500 வரும். தென் ட்ரான்ஸ்ஃபர் கம் ரீஅட்மிஷன்ஸ்னா 5000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா இருந்தால் சரிங்களா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன யூஜி கேண்டிடேட் என்னன்னா சரிங்களா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறவங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் தான் இருந்தால் நீங்கள் வந்து அந்த இது சேம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். தென் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ல இதுலேருந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். இதுவே செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்ல அட்டானமஸ் காலேஜ்ல இருந்து அட்டானமஸ் காலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். பட் non-autonomousல இருந்து அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நல்லா நோட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைங்களா, அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து படிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட்ல இருந்து கவர்மெண்ட் எய்டட் படிக்கலாம், கான்ஸ்டியூஷன்ல இருந்து கான்ஸ்டியூஷன் படிக்கலாம். எந்த கேட்டகரினா நீங்க இது மாறிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மாறலாம். செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மாறலாம். பட் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்து கவர்மெண்ட் காலேஜ் மாற முடியாது. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இது கொடுத்துருக்கிறது. நீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூ படிச்சிருக்குங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கால் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா, இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து யாராரு பண்ணலாம் யாராரு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நல்லா கோத்ரூ பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்றவங்க சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க டிரான்ஸ்ஃபருக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகல சரிங்களா, உங்களுக்கு அந்த காலேஜ்லேயே ரெஸ்பெக்ட் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அதுலேயே கேட்டுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நமக்கும் நீங்கள் இன்னும் ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆனால் நானும் உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் கான்வர்சேஷன் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.